Blessings, peace and grace to you, my beloved, in the name of the Lord Jesus Christ. ஆசீர்வாதமும் கிருபையும் சமாதானம் என் அன்பானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. Water baptism is declaration of our faith in Christ Jesus. தண்ணீர் ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிற விசுவாசத்தின் பிரகடனமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. The Bible says in book of Acts chapter 2 verses 36 to 38, there Peter say this word, therefore let the whole house of Israel recognize beyond all doubt and acknowledge assuredly that God has made him both Lord and Christ the Messiah, this Jesus whom you crucified. Now when they heard this, they were stung, cut to the heart, and they said to Peter and the rest of the apostles, brethren, what shall we do? And Peter answered them, repent. That means change your views and purpose to accept the will of God in your inner selves instead of rejecting it, and be baptized, every one of you, in the name of Jesus Christ for the forgiveness of and release from your sins, and you shall receive the gift of the Holy Spirit. Amen. Hallelujah. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 36 38 பார்க்கும்போது பேதுரு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமா அறிய கடவீர்கள் என்றார். அதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, today we are going to meditate the importance of the water baptism. கிறிஸ்து அருமையான இன்றைக்கு தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறித்து, இந்த முக்கியத்துவத்தை குறித்து நாம் பேச போகிறோம். Here in this word that we have read just now, Peter clearly explained to the house of Israel that they should repent to receive the forgiveness of sin, and they should baptize so that they can receive the gift of the Holy Spirit. கிறிஸ்து அருமையான இந்த வேத பகுதியில் பார்க்கும் பொழுது பேதுரு மிக தெளிவாய் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்புக்குண்டான மனம் திரும்புவதை பெற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் ஞானஸ்தானை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்படி பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுங்கள் என்று பேதுரு மிக அழகாய் சொல்லியிருக்கிறார். It also in Mark chapter 16 verses 15 to 16, the Lord Jesus also showed and explained a powerful charge to his disciples, commanding them to spread the gospel to every corner of the earth and to every person, emphasizing the importance of water baptism also. He said in Mark chapter 16 verses 15 to 16, he said, and he said to them, go into all the world and preach the gospel to every creature. He who believes and is baptized will be saved, but he who does not believe will be condemned. மார்க் 16ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே தண்ணீர் ஞானஸ்தானத்தை குறித்த முக்கியத்துவத்தை அவர் இங்கு வலியுறுத்துகிறார், சொல்லுகிறார். மார்க் 16 வசனம் பார்க்கும்போது தம்முடைய சீஷர்களுக்கு மிகுந்த வல்லமை உள்ள ஒரு கொமான், அதாவது ஒரு கட்டளை கொடுக்கிறார். எப்படி என்றால், அவர் சீஷர்கள் எல்லாம் இந்த பூமியில கடைசி பரியந்தமும் எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் மற்றும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த குறித்து அது வலியுறுத்தியிருக்கார். மார்க் 16ஆம் அதிகாரம் 15-14 வாக்கும்போது சொல்லுகிறார், பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று கர்த்தராகிய சொல்லுகிறார். My beloved in Christ Jesus, the Master Lord Jesus in the scripture above that we have read just now, he highlighted the significance of water baptism as a tangible expression
or proof of our believing in Christ Jesus. கிறிஸ்து அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வேத பார்க்கு 16 அதிகாரம் 15 வாசித்த பிரகாரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த தண்ணீர் ஞானஸ்தானத்தின் முக்கியத்துவத்தை குறித்து அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். அப்படி தண்ணீர் ஞானஸ்தானம் என்பது அது கிறிஸ்து இயேசுவுக்கு நமக்கு இருக்கிற தெளிவாக தெரியக்கூடிய ஒரு வெளிப்பாடாகும். அது கிறிஸ்து அவருக்குள்ள இருக்கிற விசுவாசத்துடைய ஒரு ஆதாரமாகவும் அது இருக்கிறது என்று மிக தெளிவாய் வலியுறுத்தி இருக்கிறார். So water baptism is a sign of our complete severance from the world. So everyone who believes in Jesus should be baptized in water. ஆகையால் ஞானஸ்தானம் என்பது அது நம்முடைய முற்றும் முழுமையான இந்த உலகத்திலிருந்து முற்றும் முழுமையான துண்டித்தலா இருக்கிறது மற்றும் முற்றும் முழுமையான தனிப்பா இருக்கிறது நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். ஆகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவரும் தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டும். That's why it is important that our church pastors always organize water baptism regularly and frequently, ensuring that Christians have the opportunity to publicly declare their faith through baptism in Christ Jesus. ஆகையால் தான் இன்னைக்கு சபையினுடைய போதகர்கள் அனுதினமும் அடிக்கடி தண்ணீர் ஞானஸ்தானத்தை அவங்க வலியுறுத்துறாங்க, அதுக்கு உண்டான காரியத்தை ஏற்படுத்துறாங்க, முக்கியத்துவத்தை ஏற்படுத்துறாங்க. எதற்கென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற யாவரும் இந்த அவர்களுக்கு கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற விசுவாசத்தினுடைய அந்த பிரகடனத்தை பண்ணும்படிக்கு அது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை அது வெளிப்படையாய் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. My beloved in Christ, it is essential to look the importance of baptism in the process of soul winning, as baptism was a vital practice among the early disciples also. ஆகையால் நம்முடைய ஆத்தும ஆதாய பணியில போய்கொண்டிருக்கிற நம் அனைவரும் நம்முடைய ஞானஸ்தானது முக்கியத்துவத்தை அது மிக மிக தெளிவாக பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும், அது செயல்படுத்தக்கூடியவர்களா இருக்க மிக அவசியமா இருக்கிறது. ஆதி அப்போஸ்தலர்கள் சீடர்கள் கூட அவர் இந்த தண்ணீர் ஞானஸ்தானத்தை மிக முக்கியத்துவமாக அவங்க பயிற்சி செய்து கொண்டார்கள் என்று பயத்தை பார்க்க முடியும். We can see in book of Acts chapter 8 verse 12, but when they believed as he preached the things concerning the kingdom of God and the name of Jesus Christ, both men and women were baptized. அப்போஸ்தலர் நடபடிகள் 8:12 பார்க்கும்போது தேவ ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, some believe that when you sprinkle water on people, that's baptism, but it is not baptism. If water was merely sprinkled on you and you were told you have been baptized, you haven't been baptized. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, சில பேர் நம்புறாங்க எப்படி என்றால் ஒருவர் மேல் தண்ணீர் தெளிக்கிறபடினாலே அது ஞானஸ்தானம் என்று சொல்லுகிறார்கள். அது ஞானஸ்தானமே இல்லை என்று நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மேல் யாராவது தண்ணீரை தெளித்து நீ ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அதை நம்பாதீங்கள். ஏனென்றால் நீங்க இன்னும் ஞானஸ்தானம் பெறவில்லை என்று அறிந்து கொள்ளுங்கள். To baptize means to immerse. It's from the Greek word baptizo, which means to immerse or dip completely into. ஞானஸ்தானம் என்பது அது மூழ்கி தண்ணீருக்குள் மூழ்கிற ஒரு காரியமா இருக்கிறது. தண்ணீருக்குள் நீர்மத்திற்கு அடியில் அமிழ்ந்து கொள்ளுகிற ஒரு காரியமா இருக்கு, தண்ணீர் மூழ்கிற ஒரு காரியமா இருக்கிறது. இந்த ஞானஸ்தானம் கிரேக்க வார்த்தையில என்ன சொல்லப்படுகிறது என்றால் பேப்டிசோ என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு அர்த்தம் முற்று முழுமையாக மூழ்கி இருப்பது, முற்று முழுமையாக அதற்குள்ள மூழ்கி இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். So John the Baptist also he clearly practiced this method, immersing individuals in water for the washing away of sins. யோவான் ஞானஸ்நானம் கொடும் ஜனங்கள் பாவ மன்னிப்பை தங்கள் பாவங்களை கழுவும்படிக்கான தண்ணீர் எல்லாருக்கும் அவர் தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார்.
That's why his name called the John the Baptist. அதனால்தான் அவருக்கு யோவான் ஞானஸ்நானகன் என்று அவருக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. So baptism signifies our faith in our union with Christ in his death, burial and resurrection. ஆகிய ஞானஸ்நானம் என்பது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய மரணத்திற்குள்ளும் அவருடைய அடக்கம் பண்ணப்படுதலுக்குள்ளும் அவர் உயிர்த்தெழுதலுக்குள்ளும் உண்டாகிய நம்முடைய ஒருமையின் விசுவாசத்தை குறிக்கிறதா இருக்கிறது. In Romans chapter 6 the Bible says, therefore we were buried with him through baptism into death, that just as Christ was raised from the dead by the glory of the Father, even so we also should walk in newness of life. ரோமர் 6:4 சொல்லுகிறது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோழ்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லுகிறது. And also the Bible says in Colossians chapter 2 verse 12, for in baptism you see how your old evil nature died with him and was buried with him, and then you came up out of death with him in the new life, because you trusted the word of the mighty God who raised Christ from the dead. கொலோசியர் 2:12 கூட சொல்லுகிறது, ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகும், அதிலே அவரை மரித்தோழ்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்திலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறேன் என்று வாசம் சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, let us give thanks to our heavenly Father for the gift of salvation through the Lord Jesus. ஆகையால் கிறிஸ்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாக இது நம் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை கொடுத்து நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. So we must understand the importance of baptism as a public declaration of our faith and commitment to Christ, and also a sign of complete severance from the world. ஆகையால் நம்ம ஞானஸ்தானத்தில் அது நம்ம கிறிஸ்து இயேசுக்கு நம்ம கொடுத்திருக்க ஒப்பு கொடுத்தலும் விசுவாசத்தினுடைய அது வெளியரங்கமான பிரகடனமாக இருக்கிறது, மற்றும் அது உலகத்திலிருந்து முற்றுமுழுமையாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஆதாரமும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. So water baptism is our declaration of faith in our Christ Jesus. ஆகையால் தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவுக்கு நமக்கு இருக்க விசுவாசத்துடைய பிரகடனமாக இருக்கிறது. May God bless you abundantly. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Amen. Amen.